குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்தார். முதல்வர் விஜய் சட்டசபையை பூட்டினால் எலும்பை உடைப்போம் என அவர் பேசியது சர்ச்சையானது. இந்த நிலையில் முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த புகாரில் மார்க்கண்டேயனை போலீசார் கைது செய்தனர். அவரை 15 நாள் கோர்ட் காவலில் சிறையில் அடைக்க தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை திமுக எம்பி கனிமொழி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். நல்லா இருக்காரு. அதே நேரத்தில் பாளையங்கோட்டை சிறைச்சாலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே இருந்த இடம்தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 65 அவர் இருந்த சிறைச்சாலை தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த சிறைச்சாலைக்கு வந்தாலும் அதை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். அதனால எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் அதை பெருமையாகத்தான் ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த சிறையில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கு, வழக்குகளுக்கு, கைதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தலைவர்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண் மிக மோசமாக பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம் ஊடகங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆக இருக்கக்கூடியவர் மீதே ஒரு குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே குற்றங்கள் பெருகி கிடக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது கூட இந்த அரசு தயாராக இல்லாத நிலையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தவறாக பேசினார் என்பதற்காக கைது செய்து சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவரை மட்டும் இல்லை, இதற்கு முன்னால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இப்படி அச்சுறுத்தலும் வழக்கும் போடப்பட்டது. அவரையும் கைது செய்ய முயற்சி செய்தார்கள், சிறையிலே அடைக்க முயற்சி செய்தார்கள். அடுத்து ஒவ்வொரு முறையும் கருத்துக்கள் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப இந்த அரசு ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஜனநாயகத்திலே கொஞ்சமும் எங்களுக்கு அக்கறை இல்லை, நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று தன்னுடைய காவல்துறையை இப்படி எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது.